வணக்கம். இன்னைக்கு கடலை மாவு நட்ஸ் பேடா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின கடலை மாவாக இருந்தாலும் சரி, நல்லா சலிச்சிருங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்து பவுடர் பண்ண சுகர் 3/4 கப். 1 கப்புக்கு 3/4 கப். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணால் இதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நட்ஸ். நான் இன்னைக்கு கேஷ்யூவும் ஆல்மண்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ ரெண்டையுமே மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் பால் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பேடாவோட கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பேடா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இதை ஊற்றிட்டு ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை மாவு அப்படியே ராவாக சேர்த்துருக்கோம். அது கொஞ்சம் வேகணும். அப்போ தான் பேடா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அது வெந்ததுக்கு அப்புறம் தான் கட்டியானால் நல்லாயிருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமே நல்லா இந்த மாதிரி கட்டி ஆயிரும். ஸோ இந்த டைமில் 1 ஸ்பூன் கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் தனியாக அப்படி வரணும். ஸோ அப்போ தான் நம்ம பேடா அது பிடிக்கிறதுக்கு வரும். ஸோ இதே ஸ்டேஜ்லேயே ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா நீங்கள் கடலை மாவை வேக விடலை அப்படின்னா அந்த பேடை சாப்பிட்றப்போ கடலை மாவு ரா கடலை மாவு ஸ்மெல் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சு அப்படின்னு விடாமல் கொஞ்ச நேரம் இதிலே பரட்டி எடுங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டலை, நீட்டாக வந்துருச்சு. ஸோ இதை எடுத்து தனியாக வச்சு கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆற வச்சுட்டு அடுத்து பேடா பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஓரளவு மிதமான சூட்டில் இருக்குது. கையில் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். இப்போ நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ பிடிச்சிக்கோங்க. விரிசல் இல்லாமல் நல்லா இந்த குலோப் ஜாமுனுக்கு நம்ம எப்படி மாவு அந்த ரவுண்டாக அந்த உருண்டை பண்ணுவோமோ அதே மாதிரியே இதையும் விரிசல் இல்லாமல் பண்ணணும். நல்லா அழுத்தி தேய்ங்க. தேய்ச்சிட்டு நல்ல லட்டு ஷேப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக அமுக்கிட்டா போதும். பேடா ரெடி ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேடா ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணி வச்சுட்டேன். மேலே லைட்டாக ஒரு டிசைனுக்காக விஸ்க் யூஸ் பண்ணி சென்டரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4 சைடும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஸோ பேஸாக ஒரு டிசைன் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.